Quran, Bible and modern science. شهادة رسول الإسلام تقولان اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الله سبحانه فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية இந்த உடம்பை இன்றைக்கு நாங்க பாதுகாப்பு பண்ணோம். கடல்ல இருந்து எடுத்தது ராயல் மம்மி மியூசியம் ஹாலுக்கு போக முன்னாடி சல்யூட் பண்ணி ரெட் கார்பெட் போட்டு ஃபிரௌனுடைய டெட் பாடியை எகிப்திலிருந்து அனுப்பி தொல்பொருளை யார் ஆய்வு பண்ணினாரோ அந்த டாக்டர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாம் உண்மை என்றார். இந்த கடல்ல பாதுகாக்கப்படுது. ஆனா மத்த டெட் பாடி எல்லாம் மம்மி என்ன அவன் என்னமோ உள்ளுக்குள்ள போட்டு அழுகுது. நீங்க போய் யூடியூப்ல அடிக்கிறதெல்லாம் எகிப்தில இருக்கிற ராயல் மம்மி மியூசியம் ஹால்ல உள்ள எல்லா டெட் பாடி எடுக்கு. என்ன டெக்னாலஜி! ஒரு கட்டிடத்தை கட்டினா கட்டிடம் அழியலையா? அவன் செத்து போனா குடிச்ச மருந்தால அவன் உடம்பு அழுக்கலையா? இப்படி எல்லாம் செஞ்சவங்க எப்படி பாங்க? அதுல உள்ள கொடுங்கோலல்ல ஒரு ஆள் ஹிட்லரை பீட் பண்ற ஒரு ஆள் அவன் வைஃப் குழந்தை முன்னாடி நிப்பாட்டான். இந்த அம்மா யாரு தெரியுமா? இந்த அம்மா ஒரு துவா கேட்டான். அதுக்கு முன்னாடி உனக்கு புரியும் இந்த அம்மா யாருண்டா? எல்லா மனுஷன் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. என்ன வீக் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, ஊருக்கு பெரிய ஆளா நிப்பான். சில நேரம் வைஃப்ட மயங்கிடுவான். வைஃப்ட மயங்க மாட்டான், இன்னொரு பொண்ணுகிட்ட மயங்கிடுவான். இப்படி ஆள் இருப்பான். ஃபிரௌன் வந்து அவன் மயங்கினது ஒரு பொம்பளைக்கு தான். நிறைய பொம்பளை இருப்பாங்க தெரியாது. குர்ஆன் சொல்லுது இந்த அம்மா பேச்ச மட்டும் மீறவே. குர்ஆன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சாத்தியம் இல்லை இந்த அம்மா பேசினா தலையாட்டிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா நேரம் இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா அப்படி போடுறாங்க கடல்ல. யாரு புள்ளிய இதுல போடுறாங்க, பொட்டியில போட்டு தூக்கி விடுறாங்க. வீசி விட்டா அது மிதக்குது, அது போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா பால் கொடுக்குறாங்க. வஹாயினா உம்மி மூசா உம்மாக்கு நாங்க சொன்ன பால் கொடுங்க. டென்ஷன் டைம் வந்து பிடிக்க போறாங்க. இங்க புல்ல எடுத்து கொல்ல போறாங்க. ஃபிரௌன் போல வந்துட்டேன்னா எந்த உம்மாவும் பொட்டியை தூக்கி வீச மாட்டான். யாருக்குள்ளே நடக்காது. வாழ வீட்டு குளத்துல பொட்டியில போட்டு புள்ளைய வீசுங்களா? அந்த அம்மா வீசின உடனே அம்மா வீசிட்டமே என்னாச்சு? டென்ஷன் ஆகலாம். வாயால சொல்ல பாக்குறா. அல்லாஹ் சொல்ல நாங்க மட்டும் கல்வ பிடிக்காட்டி சொல்லி விட்டுருவோம். இப்ப குழந்தை மிதக்கு. எப்படி பெட்டியில தாத்தாவை அனுப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாத்தாவை கொஞ்சம் பாருமா என்ன நடக்குதுன்னு பாருமா. தம்பி போறாருமா பாருமாண்டா. போனா ஃபிரௌன் கையில எங்க கொண்டு போய் சேர்க்கிறான்ல. ஃபிரௌன் மனைவி கையில சேர்க்கிறான். நான் இருக்கிறது சொல்றேன் தெரியுமா? அவன் யாருன்னு பாக்குறது சொல்லு. அந்த அம்மா தூக்குறான். தூக்கின உடனே அந்த அம்மா கல்வி பறிப்போம். சில இளைஞர்கள் யுவதிகளை கண்டு பறிப்போம் பாருங்க. ஊட்டு பாப்பாவை மறந்து உமாவை மறந்து எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு ஓடிவோம். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு பிறகு தான் அவனுக்கு புத்தி தெரியும். யாரை கண்டு ஓடிட்டோமோ திரும்ப எங்களுக்கு 1 லட்சம் தாரம் பிரிச்சு வைக்கணும். இந்த பொம்பளை ஆமாடுவான். இந்த ஃபிரௌன் எப்படி என்றா வைஃப் அவ தூக்குறான். தூக்கிட்டு சொல்ற குர்ஆன் சொல்லுது குர்ரத்தைனில்லி. இந்த பாருங்கப்பா, எனக்கு என்ன இந்த புள்ள என் கண் குளிச்சு என் கல்வி மதி மயங்கிட்டு கைய பிடிச்சு குழந்தைய பிடிச்சு சொல்ற குர்ரத்தைனில்லி. கிட்ட நிக்கிறான் மாப்பிள்ள ஃபிரௌன். வலக் குர்ஆன் சொல்லுது குர்ரத்தைனில்லி வலக். உங்களுக்கு தான் அவனுக்கு தெரியுது வர்ற ரோட் எங்க எந்த ஊராண்டு வழங்குது. மனுஷன் பக்கத்துல அவன் பாபா இல்ல. இந்த புள்ள எங்க இருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியுது. இந்த அம்மா தூக்கிட்டு சொல்றா எனக்கு என்ன அப்படி உங்களுக்கு தான் வலை. அவன் ஒண்ணும் பேசாம உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சிடும். எப்படி ஒரு ஆள் அடுத்த வசனத்துக்கு குர்ஆன்ல அதே வசனத்தை பாருங்க. நான் தக்துலோ கொல்லாதீங்கம்மா ஃபிரௌன் சொல்றான். சரி ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த பக்கத்துல வந்து கொல்லுவான்னு தெரியும். ஃபிரௌன் கொல்லாதீங்கமான்னு அதை ஏற்றுக்கொண்டுட்டு இப்ப டென்ஷன். ஃபிரௌன் வாப்பா வாய்ப்பார். ஏன்னா இந்த பிள்ளைக்கு அவன் உமாண்டா இவர் வாப்பாவே வடக்கு உமாச்சு. இப்ப கொண்டு போனா இந்த புள்ள பால் குடிக்குது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல ஹர்ரம்னா அலைஹில் மனாதி. எந்த பாலையும் குடிக்காத அளவுக்கு தடை செஞ்சிட்டோம். கொண்டு போய் அவங்க பால் குடிக்கிற தாய்மார்ல செவிலி தாய் கொண்டா சோத்து திரும்பு. இந்த புள்ள குடிக்குது இல்ல. இப்ப என்ன செஞ்சிருக்கான் ஃபிரௌன்? ஏமா குப்பையில தூக்கி வீசுமா. எங்கேயோ கிடைச்ச புள்ள இதுக்கு போய் இந்த மாதிரி மெனக்கெடுறியமா? அவன் அப்படி செய்யல. ஏய் கூப்பிடுங்கம்மா, பால் குடிக்கிறான் கூப்பிடுங்க. எங்க வைஃப் துடிக்கிறான், இந்த புள்ள குடிக்கணுமா? துடிச்சு போறான் ஃபிரௌன். துடிச்சு போறான்.
யார கொண்டார்களோ இந்த அம்மாவோட அவளை இறக்கும். அவன் சொன்ன பேச்ச அப்படி கேட்கிறான். அவ்வளவு தாய்மார்கள் கொண்டாந்து கொடுத்தா அம்பிட்டு ஒன்றையும் பிடிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தாத்தா முன்னாடி கிரௌடு கூடி இருக்குது. அவ கேட்கிறான், உங்களுக்கு ஒரு வாழ சொல்லுமா, எப்போ ஒரு அங்க போய் ஒரு குடும்பம் அவன் கொஞ்சம் பால் கொடுத்து பார்க்கட்டுமா, இவன் காட்டி கொண்டலை உம்மாண்டு ஒரு ஆளை தெரியும் சூப்பரா பால் கொடுப்பாங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு சொல்லட்டுமா, கூட்டி வரட்டுமா, எவ்வாயாவது கூட்டி வாங்கன்றான். கூட்டி வந்தா ஃபிரௌன் யாருக்கெல்லாம் தன் அரண்மனையை திறந்து கொடுக்க மாட்டானோ அவன் உட்கார்ந்து அந்த பக்கம் காத்தடிப்பாங்க, இந்த பக்கம் காத்தடிப்பாங்க. அவன் தும்மினா படிக்கத்து கொண்டு வருவாங்க, மன்னரே நிற்பாங்க, அடிமையை கீழே வச்சு கெட் அவுட் என்றுவான். அவங்களுக்கு கால் விரிக்கிறாரு. அரண்மனை திறந்து தரப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா நுழைகிறார்கள். ஃபிரௌன் பிள்ளைக்கு பால் கொடுக்கு. அதாவ புள்ள அந்த பாலை அந்த பிள்ளை குடிக்கிறது. உலக வரலாறை பரட்டி போடுகிற மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எகிப்தை மீற வைத்திருக்கிறார். அல்லாஹ் போய் பாரு, போய் பாரு. யாரு வரல, நீ யாருடா பெரிய பெரிய மன்னர் என்ற இவன்ட்ட உள்ள தங்கம் இருக்குதா, இவன்ட்ட உள்ள எல்லாம் இருக்குதா, அந்த புள்ளைல அந்த அம்மா கவர்ந்து. ஆனா இவர் கொஞ்ச நாளா நின்று நல்லா வளர்ந்து சாப்பிட்டு அந்த மாதிரி பேலஸ்ல வாழ்றார். வாழ்ந்தவர் அல்லாஹ் போய் மதியம் கிளப்புறான். அந்த வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க, அது டீட்டெயிலா சொல்லுகிறார். திரும்ப வர்றார். வந்தா எப்படி வர்றாரு, ஃளைட்ல வந்து இறங்கி, ஏய் மிஸ்டர் ஃபிரௌன், நான் யார் தெரியுமா, நான் கோடீஸ்வரன். அப்படி வரல, கையில ஒரு கைத்தடியோட வர்றாரு. அம்பிட்டு பேரும் பார்க்கலாம். நல்லதானே நின்றீங்க, அரண்மனையில நீங்க தானே பிரின்ஸா நின்றீங்க. கையில கைத்தடியோட ஒரு ஆடு மேய்க்கிற கோலத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவருக்கு பேசவே இயலாது. திக்குவாய், உலகத்தில் பேச இயலாதவரை பேசவை அவர் சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான், மூசா ஃபிரௌன்ட்ட போகணும், இசாபிலா ஃபிரௌன். இவர் சொல்ற, யாருல நான் போய் ஃபிரௌன்ட்ட போறேன், நான் எப்படி யாருல நான் போய் ஃபிரௌன்ட்ட போறது, எனக்கு பேச்சு வராது, என் தம்பி ஹாரூன் அனுப்பு, அப்சவு மின்னி லிசானன், என்ன விட கிளியரா பேசுவான். அல்லாஹ் சொல்றான், வானா அக்தர்துக மூசா, நான் உங்களை சூஸ் பண்ணிருக்கிறேன், திக்குவாய்க்கெல்லாம் தேவையில்லை போ அப்படின்னா. இவர் போய் பேசினார். திக்குவாய் பேசினால் மக்கள் கவரப்படுவாங்களா? நீங்க மேடையில ஏத்தி திக்குவாய் பேச வைப்பீங்களா? ரப்பு நாடினால் திக்குவாய் உலகத்தில் பெஸ்ட் ஆகிய மாற்றும். டாக்டர் ஜாக்கிர் நாயக் பாருங்க, திக்குவாய் அவர் சொல்லுவார், மலிக் ஃபஹத்ல அந்த அவார்ட் கொடுக்கிற நேரம் வேர்ல்ட் பெஸ்ட் ஆகிட்டு அரபுலகம் கொடுக்க போகல, என் பேரை 8ஆம் ஆண்டுல கேட்டா அவர் வாயால சொல்றாரு, ஜாக்கிர். இப்படி சொன்னவர் தான் உலகம் எங்கும் டாக்டராக வந்து இஸ்லாத்தை சொல்லக்கூடிய மருத்துவர் வேற, இஸ்லாம் வேற. அவரை மக்கள் அவர் பேச்சை கேட்கிற அளவுக்கு மக்கள் குழுமினாங்களா? அல்லாஹ் ஒருத்தனை வெட்க நாரினா வைப்பான். நல்லா புரியுங்க இதெல்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இந்த அம்மா பேச்சை கேட்கிறேன், நான் வளர்த்த பிள்ளையாச்சு, கேட்டா இந்த அம்மா கவரப்படுறாங்க. ஆமன்து பிரப்பி மூசா, மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்ட என்ன ஆகும்? ஏற்றுக்கொண்டு இங்க குடும்பம் நடத்துகிறார் ஃபிரௌனோட. அது எப்படி ஏற்றுக்கொண்டு குடும்பம் நடத்துறது? என் மாப்பிள்ள கடவுள் தான், கடவுளே இதை சொல்லிட்டு அங்காளிதான் அவர் முடிவெடுக்க. அவருக்குள்ள தங்க யாருக்கு இல்லமா? வாழ வைத்த குலம் பெண்களே, உங்களுக்கு அந்த அளவு தங்கவில்லை. அவ அத்தனையும் கரெக்டா. பெண்களுக்கு ஒரு பவுன் கொடுக்க இயலாது. அல்ஹம்துலில்லாஹ், பாராட்டணும். இந்த ஜித்துமால அறிவிச்ச ஜும்மாக்கு பிறகு அறிவிச்ச பிறகு ஒரு ஆள் எழுப்பி 4 மாறுன்றீங்க 250 மாஷா அல்லாஹ் சொன்னார் நியமத்துல்லாஹ் மௌலவி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்க ஊரை பரமாக்கு பரக்கத்தாக்கணும். நான் ரப்பிடம் கேட்டேன், யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு. நிஜமாக நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு இஜ்திமாண்டா ஒரு ஜும்மாக்கு பிறகு சொன்ன உடனே 4 பேர் தூக்கினார், 4 மானத்தார, நான் இத்தனை அரிசி தாரேன், இத்தனை கிலோ தாரேன், 250 கிலோ தாரேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த உள்ளங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யும். அன்பிற்குரியவர்களே, இதன் தியாகம் இன்றைக்குள்ள 50 பேர் கேட்டு இன்னைக்கு சாப்பிடுறாங்கடா. அல்ஹம்துலில்லாஹ், அந்த குடும்பங்கள் பரக்கத்தான் நடக்கும், அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும். இந்த அம்மா என்ன முடிவெடுக்கிறா தெரியுமா? களத்துல உள்ளது கலெக்டரா, காலில் உள்ளது கலெக்டரா, தான் உடுத்த உடுப்ப என்ன அரண்மனையில ராணி, களத்துல இறங்கினா நாளைக்கு பிச்சைக்காரி. போனா யார் வீட்டுக்கு போகணும்? பலிசாயில உள்ள சின்ன சின்ன குடிசையில போய் மூசா அவங்க வீட்டுக்கு போகணும், இல்ல ரோட்ல இருக்கணும். நேத்து வரைக்கும் பட்டணத்து ராணி. நீங்க சும்மா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஜோ பைடன் வைஃப் எல்லாம் பார்க்காதீங்க, டொனால்ட் ட்ரம்ப் வைஃப் எல்லாம் பார்க்காதீங்க. ஃபிரௌன் வைஃப் என்றால்
அவர் தூக்கி போறதுக்கு நீராடுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும். அந்த அம்மா அம்புட்டையும் கலட்டி எல்லா ஃபெசிலிட்டியும் விட்டுட்டு சாதாரண ஒரு பெண்ணாக ரோட்ல நடந்து போக முடிவு எடுத்துட்டான். இப்பதான் கேட்க ரப்பி பிடிலி இந்த கபைத்தல் ஃபில் ஜன்னா, இறைவா இந்த வீடை நான் விடுறேன் யா அல்லாஹ், எனக்கு ஒரு வீடு வேணும் யா அல்லாஹ், இந்த வீடை நான் விடுறேன், இந்த பேலஸை நான் விடுறேன், உனக்கிட்ட உன்னை பார்க்கணும், உனக்கிட்ட எனக்கு ஒரு வீடு வேணும் யா அல்லாஹ் ஜன்னாவுல இந்த கபைத்தல் ஃபில் ஜன்னா வனஜ்னி மின் ஃபிரௌன். நான் வெளியே அங்கி போனா ஃபிரௌன் விட மாட்டான், அவ்வளவு நேசிக்கிறான். நான் எதிரி தரப்புல நின்று நீ ரப்பி இல்லைன்னு சொன்னால் என்னை கொல்லுவான். வனஜ்னி மின் ஃபிரௌன், ஃபிரௌன் என்னை பாதுகாத்தியா அல்லாஹ். இந்த அநியாயக்கார கூட்டம் யாரு? நேத்து வரைக்கும் பணிவிட செஞ்ச படிக்கத்தை கொண்டு வந்த ராணிக்கு உதவி செஞ்ச கூட்டம், அநியாயக்கார கூட்டம். இவங்கள்ட்ட என்னை பாதுகாத்தியா அல்லாஹ்னு கேட்டாங்களே, அந்த அம்மாவை முன்னிறுத்தி அல்லாஹ் சொல்றான், லரபல்லாஹு மஸலல் லில்லஸீன ஆமனூ, ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கு முன்னுதாரணம் என்றாங்க. இதுதான் தியாகம். இந்த தியாகத்தை யாருக்காக செய்யணுமா? அல்லாஹ் அக்பர். இந்த தியாகம் எல்லாம் அல்லாஹ்விடம் நாங்க கேட்கிற சோதனை. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி வஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். அல்லாஹ் நம்ம கேட்போம், யா அல்லாஹ் ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன், யா அல்லாஹ் எங்கள் மீது அந்த மாதிரியான கஷ்டங்களை எங்கள் தலையில கொண்டு வந்தார் யா அல்லாஹ், கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, எங்களுக்கு முன்னாடி உள்ளவர்கள் மீது கொடுத்திய சுமைகளை அப்படிப்பட்ட சுமை எங்க தலையில சுமக்கிறார்கள். ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, எதை எங்களுக்கு சுமக்க முடியாது ஓ அந்த மாதிரியான விஷயங்களை எங்க தலையில சுமக்கிறார் யா அல்லாஹ் கேட்க சொல்றாங்க. அந்த மக்கள் செஞ்சது சுப்ஹானல்லாஹ். அந்த நபிமார்கள் பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் பட்ட துயரத்தை பார்த்தாலே சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அதை பார்த்து சொல்றாங்க, நீங்க என்ன கஷ்டப்பட்டுட்டீங்க, என்ன துயரப்பட்டுட்டீங்க? ரசூலுல்லாஹ் சேர்ந்து தான் பண்றாங்க. என்ன பட்டுட்டீங்க? சில நபிமார்கள் இரும்பு சீப்பால் எடுத்து அவங்க முதுவை கிழிப்பார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த நபிமார்கள்? அல்லாஹ் முக்ஃபிர் கௌமி, யா அல்லாஹ் என்னுடைய இந்த சமுதாயத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ், ஃபைன்னஹும் லா யஅலமூன், அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் யா அல்லாஹ். மனிதர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கலாமா? அவங்களை வெற்ற நேரம், குத்துற நேரம், அடிக்கிற நேரம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டார். இதுதான் தியாகம். இதுக்கு பேர் தியாகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தியாகம் நம்மளும் வர வேண்டுமா? நம்ம ஈமான் ஆட்டம் காணக்கூடாது, சேத்துல நாட்டின கம்பு மாறிக்க கூடாது, அது உறுதியாக நிக்கணும். அப்படி நின்றாதான் இந்த நாட்டுல 4 பிரச்சனை வர்ற நேரம், ஈஸ்ட் அட்டாக் நடக்குது, பொம் பிளாஸ்ட் ஆகுது, அந்த நேரத்தில் ஒரு சாராண்டு ஒரு கும்பல் செஞ்சாங்க, அது பிழை என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாங்க பிழை என்று சொன்னா நாங்க எதுக்கு பயப்படும்? நாங்க தப்பு செஞ்சோமா, தப்பு பண்ணினோமா? எங்களை 4 பேர் தாடியை காணும், எங்களை 4 பேர் பள்ளியை காணும், எதுக்கு? நாங்கள் செய்யவில்லையே, நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். எங்க மார்க்கத்தில் எங்களுக்கு பிரச்சார அனுமதி இருக்கிறது, நாங்கள் அதை செய்வோம். அதுல எந்த இதுவும் இல்லை, தப்பு செஞ்ச கூட்டம் இல்லை. நாட்டு வரலாறு சொல்றது முஸ்லிம் யாரு? முஸ்லிம் ஒரு நாளும் துரோகம் செஞ்சவன் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹுபைப் ரலியல்லாஹு வரலாறு கொஞ்சம் பாருங்க. யாரு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு? பத்ர் யுத்தம், பத்ர் யுத்தத்தில் அபூ ஜஹல் காலி, உத்பா காலி, ஷைபா காலி, உமையா காலி, மக்கால யாரெல்லாம் தலைவரா நின்றாலோ அம்புட்டு பேர் காலி. இப்ப என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க முஸ்லிம். இங்க இருந்து இவன் கைதா பிடிக்கிறாங்க. குறைஷி ஓடுற நேரம், காபி ஓடுற நேரம், எங்கள்ல 4 பேர் பிடிச்சிட்டு ஓடுறான். அதுல ஒரு ஆள் தான் இவர் ஹுபைப். பிடிச்சிட்டு ஓடினா அவரை போய் அங்க கைதி, என்ன கைதி? ரசூலுல்லாஹ் கைதி பிடிச்சாங்க, இவங்களும் பிடிச்சிட்டு போனாங்க. யுத்தம் நம்ம கையில ஓடுறான், ஓடினாலும் பிடிச்சிட்டு ஓடினாங்க. இவங்க ரசூலுல்லாஹ் எப்படி நடத்தினாங்களோ அப்படி அவங்க நடக்கல. ஹுபைபை பிடிச்சிட்டு வீட்டுல வச்சுட்டு ஆயிஷா பள்ளின்னு இருக்கு பாருங்க, இப்ப அதுகிட்ட தான் ஹுபைபை வந்து தூக்குல போட்டு கொல்ல பாக்குறாங்க. தூக்குல போட்டு கொல்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, இன்னைக்கு தான் உங்களை கொல்ல போறோம். கைதியா பிடிச்சாலே கொல்ல மாட்டாங்க, பிடிச்சி வச்சு கொள்வாங்க. கைதியா வச்சா கைதிகள் பரிமாறணும், கொல்லக்கூடாது. சட்டத்துக்கு மீறி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெறி அபூ ஜஹலை காலி பண்ணீங்களா, உத்பா முடிச்சீங்களா, எங்க தலைவரை காலி பண்ணி இனி உனக்கு பண்றேன் அப்படி என்ற மாதிரி செஞ்சு பப்ளிக்க கூட்டி பெருமானாரோட தோழரா இருந்தா இதுதான் பாத்துக்கோ.
எல்லாரையும் கூட்டி வச்சு கயிறை கொடுத்து தூக்குல போறதுக்கு ரெடி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நாள் இது அறிவிக்கிற ஹதீஸ் அறிவிக்கிறது ஒரு பெண். இவ யாருன்னா அப்ப காஃபிர். இவ இஸ்லாத்துக்கு வந்து அறிவிக்கிறார். புகாரில பார்க்கலாம், முஸ்லிம்ல பார்க்கலாம். இந்த அம்மா என்ன அறிவிக்கிறான்னா, ஹுபைப் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு சொல்லிட்டோம், இன்னைக்கு உங்களுக்கு நாய், இன்னைக்கு உங்களை தூக்கில போட போறாங்க. அவர் எங்கள்கிட்ட சவர கத்தி கேட்டார். மூசா ஷேவிங் செட் தாடி சேவ் பண்ணல, சவர கத்தியை கேட்டார். எதுக்கு சவர கத்தியை கேட்டார் தெரியுமா? அவர் வந்து எல்லாத்தையும் வைக்கணும். அல்லாஹ் சந்திக்க போறாரு. ஜும்மானால நம்ம நம்முடைய முடிகள் எடுத்துருவோம், நேங்களை கழட்டுவோம், இதை நகை வெட்டுவோம். அதே மாதிரி பெருநாளாண்டு நம்ம சுத்தமாகும், நிக்காண்டு விசேடமா சுத்தமாகும். ஹுபைபுக்கு நிக்காவா, நிக்காவா? அவருக்கு என்ன இப்ப என்ன ஆகுது? அவர் எல்லாத்தையும் எடுத்து சவர கத்தியால தன்னை தூய்மைப்படுத்த நினைக்கிறார். கையில சவர கத்தியை கொடுத்து அந்த வீட்டுல ஒரு புல்ல நம்ம சொல்றோம், அப்படி கடை வீடியோ பண்ற மாதிரி சொல்றான். அந்த வீட்டுல உள்ள புல்ல அந்த பக்கம் போச்சு, ஹுபை பக்கம் போய் ஹுபை எடுத்து மடியில வச்சுட்டார். இந்த அம்மா பதறி போயிட்டா. இன்னும் கையில சவர கத்தி புல்ல மடியில. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் சொல்ற வார்த்தைகள் நீங்கள் பார்த்தால் அசந்து போவீர்கள். கையில முஸ்லிம்ல பார்க்கலாம், கையில உள்ள சவர கத்தி புல்ல பிளாக்மெயில் பண்ணலாம். கொள்ளவா வேணாமா, ஒப்பந்தம் பண்ணுவோமா, என்ன விடுறீங்களா? அந்த அம்மா துடிக்கிறா, கொன்றாதீங்க, என்ன வேணும் தாரேன். அவர் சொல்ற, நாங்க முஸ்லிம், பிள்ளைகளை கொல்ல மாட்டோம், எந்த பிள்ளை கொல்ல மாட்டோம். எங்களுடைய நபி அப்படி எங்களுக்கு சொல்லி தரவில்லை. இதான் முஸ்லிம், இதான் இஸ்லாம். நாங்கள் அநியாயமாக யாரையும் கொல்ல மாட்டோம், எதையும் பண்ண மாட்டோம், இஸ்லாத்துக்கு வெளி உள்ளவங்க செய்வாங்க அப்படி சொல்லி போட்டு அவர் அந்த பிள்ளை விடுறார். இந்த அம்மா எல்லாம் பார்க்கிற சொக்காவுறா. என்ன ஆகுது? இப்ப இவரை கொண்டு போய் தூக்குல போட பார்க்கணும். எல்லாம் கிளீன் ஆயிட்டாரு. போறதுக்கு முன்னாடி 2 ரக்காத்து தொழணும் பண்றாரு. எனக்கு 2 ரக்காத்து வாய்ப்பு தாங்கன்றார். 2 ரக்காத்து தொழுறாரு. தொழுதுட்டு சொல்றாரு, எல்லாரும் பார்த்துக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க, நான் இதை விட நீண்ட நேரம் தொழுந்திருப்பேன், எனக்கு ஆசையா இருக்குது. நீங்க எல்லாம் மரணத்துக்கு பயந்து ஒரு தொழுகிறார் என்று நினைக்காட்டி, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் மரணத்துக்கு பயந்து தொழுகிறார் நினைக்காட்டி நான் தொழுதிருப்பேன். ரசூலுல்லாஹ் தோழர் பயந்து நினைக்க கூடாது. அவர் என்ன சொல்றாங்க, சாஹிபு ரசூல், ரசூலுடைய தோழர் அப்படி பயம் பண்ணி நினைக்க கூடாது. அதனால 2 ரக்காத்து தொழுந்துட்டேன். தொழுந்து போட்டு அவர் தூக்கல போடுறதுக்காக ரெடி ஆகணும். அப்ப அபூ சுஃபியான் அவர்கள் பிறகு இஸ்லாத்துக்கு வர்றார். அவர் கேட்கிறாரு, இந்த இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்தா எப்படி இருக்கு சொல்லுங்க. அப்படி இந்த இடத்துல உங்களை இல்லாம முஹம்மது நபி இருந்தா, அவர் சொன்னதால நம்மள பிடிச்சோம், அவர்கிட்ட போனதால பிடிச்சோம். சுப்ஹானல்லாஹ். திட்டினாரா? அதுக்கு போனதால தான் எனக்கு முசீபத் என்றாரா? என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் எல்லாம் வீட்டுல குடும்பமாக நிற்கிறோம், எங்கள் நபியுடைய காலில் முள் பைத்தால் கூட தாங்க மாட்டோம். அந்த நபி இந்த இடத்துலயா இல்ல. சுப்ஹானல்லாஹ். அபூ சுஃபியான் சொன்னார், இந்த உலகத்தில் முஹம்மது நபியை நேசிக்கிற அந்த தோழர்கள் மாதிரி எந்த மனுஷன் உலகத்தில் இவ்வளவு நேசத்துக்கு யாருமே இல்லை. இவ்வளவு ஒரு நேசத்தை பார்த்து துடிக்க. அதுக்கு பிறகு போய் நிற்கிறார். அவர் படித்த கவிதைக்கு ஒரு துவா கேட்கிறார், யா அல்லாஹ், இவர்களை எல்லாம் அடையாளம் வைத்துக் கொள் யா அல்லாஹ். என்னை யாரெல்லாம் தூக்கல போறாங்களோ அதுல பாதி பேர் பின்னாடி போறான். மரண தருவாயை கேட்கிற துவா பற்றுமே அவனுக்கு புரியுது. யா அல்லாஹ், என்னுடைய நபிக்கு இதை எத்தி வச்சிரு யா அல்லாஹ். இவங்க என்ன பண்றாங்க? இன்னொரு செய்தியில பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் லைவ் பண்றாங்க. ஹுபைப் வர்றாரு, ஹுபைப் கையில போறாங்க, ஹுபைப் பேசுறாரு, ஹுபைப் இப்படி பண்றாரு. மதீனாவுல இருந்து மக்கா லைவ் நடக்குது. ரசூலுல்லாஹ் ஒரு துவா அப்ப கபூல். யா அல்லாஹ், என்னுடைய நபிக்கு இங்க என்ன நடக்குதோ அதை சொல்லிரு யா அல்லாஹ், எத்தி வச்சிரு யா அல்லாஹ் கேட்கிறார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சிரித்த முகத்தோட வந்து மக்களை பார்க்கிறார். எடுத்து அங்கால இங்கால ரெடி பண்ணி அவர் கையில போட்டு இங்கால அம்பு எடுத்து வீச ரெடி ஆகுறாங்க. சிரித்த முகத்தோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுபைப் சுவர்க்கத்துக்கு பறந்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு பெருதியாகும். என்னுடைய நபி கொச்சைப்படுத்த கூடாது. என் நபி சொன்னது உண்மை. அல்லாஹ் இப்படிதான் தேர்ந்தெடுப்பான். ஜன்னாக்கு தேர்ந்தெடுக்கிறா என்ன கொடுக்கிறீங்கன்னு எல்லாம் கேட்கணும். என்ன வேலை? தியாகம் பண்ணணுமா?
தர்மம் கொடுத்தீங்களா? எங்களால என்ன பண்ணேன்? நேரத்தை தியாகம் பண்ணமா? எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு நேரத்துக்கு வந்து தொழுகிறதுக்கு எத்தனை பேர் வர்றோம்? எங்களால நேரத்தை தியாகம் பண்ண முடியல. கல்யாணம் பேசுறதுல மாப்பிள்ளைய பார்க்கணும். மாப்பிள்ளைய பார்த்துட்டு எவ்வளவு வசதி, எவ்வளவு மார்க்க முன்னோட தூக்கி வீசிட்டு வசதியாவே பிள்ளைக்கு பேசுறோம். என்ன தியாகம் பண்றோம்? பெருமாளின் உலகத்தில் அருமையான ஒரு கல்யாணம் நடத்தினாங்க. பாத்திமா ரலியல்லாஹு உம்மா இல்ல, பாத்திமா நாய் ஹதீஜா நாய் மூத்து வாப்பா நின்று நடத்தினாங்க. பாத்திமா நாய்க்கு அவங்களுக்கு மாப்பிள்ளை எடுக்கிறேன்டா பெண்ணாம்பளைய போலீஸ் எடுக்கலாம். ஹதீஸ பார்த்தா துடிச்சு போயிடும். பாத்திமா நாயுடைய அன்றைக்கு திருமணம் முடிச்ச பிறகு அன்றைக்கு அவர்கள் எங்க தூங்கணுமோ அந்த தூங்கும் அறை ரசூலை தன் கையால செய்யறாங்க. தன் மகனுக்கு உம்மா இல்லை, அந்த குறையை வைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் அந்த விருப்புகளை அவர்கள் விரிக்கிறார்கள். தனக்குரிய கணவன் மாப்பிள்ளையை தேர்றாங்க. பாத்திமா நாய் யாரு? அலி பின் அபீ தாலிப். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அவர் போய் போர்க்களத்தில் கிடைச்ச கவசத்தை முன்னாடி போய் நிற்கிறாரு. ரசூலுல்லாஹ் மத்த மர்மன் வாராரு. உஸ்மான் பின் அஃபான், என்னப்பா என்ன விக்கிறீங்க? மகருக்கா? நான் வாங்குறேன். அந்த மர்மன் வாங்குறாரு. மகருக்குளுக்கு இவர் நிற்கிறார். எனக்கு போர்க்கவசத்தை வித்துட்டு பணம் இல்லை. பெருமானார் தன் மகனுக்கு தேடியதை பார்த்தீங்களா? நாங்க தியாகிகள். என்ன தியாகி? எங்க புள்ளைக்கு சீதனம் அது இது ஆம்பளை பறிச்சா அந்த அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மார்க்கமா நிக்கிறானே, ஒழுக்கமா நிக்கிறானே, பள்ளிக்கு போறானே, அவர் அவளை போலீஸ் அவர் கொடுத்துருவோம். அவரு குடும்பம் இதே எங்களுக்கு தியாகம் பண்ண இயலாது. நாங்க தியாகிகள். இளைஞர்கள் எத்தனை பேர் பள்ளிவாசல் நிரப்புறீங்க? ஊர்ல உள்ள ஆண்கள் எத்தனை பேர் பள்ளிவாசல் வாரீங்க? எங்களுக்கு அந்த நேரத்தை தியாகம் பண்ண இயலாதா? எங்களுக்கு அந்த நேரம் முக்கியமா? தொழுகைன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? தொழுகைண்டா உலகத்தில் அம்பிட்டு மாணிக்கத்தை விடாங்க, எல்லா பெரிய சொத்தை விடாங்க. இது பெருமதியா? தொழுகை பெருமதியாண்டா? தொழுகை தான் பெருமதி. அதை முஸ்லீம் சொல்லி நான் சொல்றேன்னா, ராத்திரி கொஞ்சம் பாருங்க வானத்தை. உங்களுக்கு நட்சத்திரம் தெரியுதா? இந்த தூரத்துக்கு எவனும் போகல, எவனும் போகல. இந்த தூரத்துக்கு யாரும் போகல. அல்லாஹ் மேல இருந்து 7 வானத்திலிருந்து மக்காவுல நபியை தேர்ந்தெடுத்து மதீனா போனாங்க. மதீனாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போனாங்க. இந்த மண்ணை மிதிச்சிட்டு போனாங்க, மெசேஜ் அறிவிச்சிட்டு போனாங்க. ஒரு நாள் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்டா, ஜிப்ரீல் வந்து போய் கூட்டிட்டு வாங்க வரேன். அவரை போய் கூட்டிட்டு வாங்கட்டான். இந்த உலகத்துல எந்த மனுஷனும் போகாத முதல் வானத்தை ரசூலுல்லாஹ் கடந்துட்டாங்க. இஸ்ராவுக்கு போய், அதாவது பைத்துல் மக்தஸுக்கு போய் அங்க மேல போறாங்க. 2வது வானம், 3வது வானம் மேல போகுது. போனா சிதறத்துல் முன்தஹா என்ற ஒரு இடம். அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்னுட்டாங்க. வானவர்கள் தலைவர் இவருக்கு கீழே தான் அவ்வளவு வானவர்கள். அவர் நின்னுட்டார். நின்னுட்டு யார சொல்லலாம், இதுக்கு மேல நாங்க போனது இல்லை, எங்களுக்கு போகலாது, இது வந்து ஜோன் முடிஞ்சிட்டு இதுக்கு மேல பாசில என்ட்ரி பண்ண இயலாது. உங்களை மட்டும் அல்லாஹ் தனியா கூப்பிடுறாங்க, உங்களை மட்டும் அல்லாஹ் தனியா கூப்பிடுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே எந்த நபியும் எந்த மனுஷனும் எவனுமே போகாது சிதறத்துல் முன்தஹாவை தாண்டுகிறார்கள். ஆயிஷா நான் நிப்பாட்டி கேட்கிறேன், யார சொல்லலாம்? மேல போனீங்களா? அல்லாஹ் பாத்தீங்களா? அல்லாஹ் கண்டீங்களா? யார சொல்லலாம்? பெருமானார் நிப்பாட்டி சொல்றாங்க, இல்லை ஆயிஷா, அல்லாஹ்வை பார்க்கவில்லை ஆயிஷா, அவன் நூறுன், அவன் ஒளிமயமானவன். ஆனா உலகத்துல ஒரு ஹை பொசிஷனுக்கு எடுத்து அல்லாஹ் தன்னை காட்டவில்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் மறுமை வரைக்கும் யாரும் எந்த மலக்கும் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் அல்லாஹ்வை பார்த்ததே இல்லை. கீழங்கட மேல போனா அல்லாஹ் பேசினான். அல்லாஹ் பேசினான். எதுக்கு நபி அல்லாஹ் கூப்பிட்டான் தெரியுமா? இந்த தொழுகை உம்மத்துக்கு கிஃப்டா கொடுக்க. நபியே என்னோட பேசணுமா, சீக்கிரம் கோட் சொல்லி தரட்டுமா? இந்த ஃபாத்தியா ஓதினா நான் கபூலாக்குவேன். ஆமீன் சொல்லுங்க, கபூலாக்குவேன். என்னோட பேசணும், முனாகஷா முனாஜா ஈனா மேட்டர் கொடுங்க. மேல கூப்பிட்டு கீழேக்கு அனுப்பலாம். ஜிப்ரீல் கொடுத்துட்டு வாங்க, சலாவ சொல்லுங்க. மேல கூப்பிட்டு எடுத்து எங்களை கண்ணியப்படுத்தி இதை கொடுங்க. என்னோட பேசணும்டா ராத்திரி கிளம்பி பேச சொல்லுங்க, காலையில பேச சொல்லுங்க, பகல்ல பேச சொல்லுங்க. கொடுத்து அதை எடுத்துட்டு வர்றார் பெருமானார். ஹாத்திமுல் அன்பியா. முஸ்லிம்களை எதை வீணடிக்கிறோம்? ரப்பு சும்மா தரவில்லை, மேல கூப்பிட்டு எடுத்து தந்தான். இந்த தொழுகை பெருமதி தெரியுமா? அல்லாஹ்வோட பேசி பாருங்க. சொத்தால செல்வத்தால ஏதாலும் அடங்காத கல்வி,
நிம்மதி அடையாத கல்வி இந்த தொழுகையால அடையும். மேற்கத்திய நாடுகளில் சாரையா வர்றாங்க, கண்ணீரோட வர்றாங்க. அந்த கொஞ்சம் பொடியங்கள் கொஞ்சம் அன்பு சகோதரர்களே, பொடியங்கள் சைட் உண்மையாக அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரர்களே, அதாவது இது ஒரு பெரும் தலைப்பு. சஹாபாக்களுடைய தியாக வரலாறு நிறைய நீங்கள் படித்திருப்பீர்கள். அது ஒவ்வொன்றாக சொல்கிற நேரம் நாமும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும் என்பதற்குத்தான் அதை உங்களுக்கு மத்தியிலே ஒவ்வொன்றாக பதிவு செய்கிறேன். என்றாலும் எனக்கு தரப்பட்ட நேரம் தாண்டி போகிறது. உண்மையாக என்னுடைய நோக்கம் நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வை உங்களுக்கும் எனக்கும் விட்டுவிட்டு செல்வதுதான். ஏனென்றால் நாம் ஒன்று செல்வதற்கு பிறகு வெறுமனே நாம் கேட்டோம், தகவல்களை சேகரித்தோம், நாம் வீடுகளுக்கு திரும்புகிறோம் என்பதை விட நிஜமாக ஒரு சமுதாயம் நம்மளை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவில் சொல்கிறார், அந்த உம்மத்து சென்று விட்டது, லஹாமா கஸபத் வலக்குமா கஸப்தும், அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீங்கள் செய்தது உங்களுக்கு. திஸ் இஸ் யுவர் டர்ன், இது உங்களுடைய தவணை. அவருடைய புத்தகங்கள் பூட்டி விட்டாச்சு, இப்போ உங்க டர்ன். குர்ஆன் சொல்லுது, டிசிஷனை நீங்க எடுங்க, டிசிஷனை நீங்க எடுங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உங்களிடம் தர்மத்தை கேட்கிற நேரம் கொடுக்க முடியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா உங்க தொழில் ஹராம் என்று சொல்கிற நேரம் அது கோடி கோடியாக கொட்டினாலும் விட்டு விட்டு வர முடியுமா? அல்லாஹ் இதை தப்புன்னு சொல்கிறோம், ஜினா என்று சொல்கிற நேரம் அதை விட்டு விட்டு இந்த படம் வேணாம், பாட்டு வேணாம், கூத்து வேணாம் என்று உங்களுக்கு விட்டு விட்டு வர முடியுமா? இதுதான் தியாகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தியாகம். இந்த தியாகத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பரட்டினால், திருக்குர்ஆனை எடுத்து எனக்கு ஒவ்வொன்றை எடுத்து பாருங்க. திருக்குர்ஆன் இப்ராஹிம் நபி இத்தனை ரக்காத் தொழுதார் ஒரு ஆயத்தை காட்டுங்க பார்ப்போம். மூசா நபி இரவில் இவ்வளவு தொழுதார் காட்டுங்க பார்ப்போம். தொழவன்னு சொல்லவில்லை, அவர்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வோடு நிறைய உறவு வைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் அதை எதையுமே பேசவில்லை, எதையுமே பேசவில்லை. இவ்வளவு தொழுதார், இவ்வளவு நோன்பு பிடித்தார், இப்படி செய்தார், இவ்வளவு தர்மம், அதெல்லாம் பேசவில்லை. இப்ராஹிம் நபி எடுத்துக்கொண்டா அவங்க வாப்பா கதவை திறந்து கெட் அவுட், வெளியே போங்க, அர்ஜுமன்னக்கு வஸ்துர்னி வலியா, வெளியே இறங்கி, இதுக்கு மேல பேசினா கல்லால் அடிச்சு கொள்ளுவேன். யாபத்தி, என் அருமை வாப்பாவே, நிம தாபுது ஷைத்தான், எதுக்கு இந்த ஷைத்தான் வணங்குறீங்க? மாலா யஸ்மு வலா யுப்சிரு வலா யுக்னி செய்வா, எதுவும் பேசாது, எதுவும் கேட்காது, எதுவும் செய்யாது, இதை போய் வணங்குறீங்க வாப்பா? ஏன் வாப்பா வணங்குறீங்க? அதுக்கு அவர் கொடுத்த பதில் என்ன? அர்ஜுமன்னக்கு. ஓவரா பேசுறியா? ஓவரா பேசு, வஸ்துர்னி வலியா, ஓடி இங்கிருந்து. அவர் செஞ்ச குற்றம் என்ன? ஜினா செஞ்சிருந்தா கதவை திறந்து வெளியே போன்னு சொல்லலாம், களவெடுத்திருந்தா வெளியே போன்னு சொல்லலாம், ஒரு ஆள் கொண்டுட்டு வந்தா வெளியே போடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்குரிய பரிசு என்ன? கதவை திறந்து வெளியே போன, ஊருட்டு வெளியே போ. இதுதான் தியாகம், இதுதான் தியாகம். சத்தியத்தை பயந்த மக்களுக்கு அவர் முன்வைக்கிற நேரம் நெருப்புல தூக்கி போட்டாங்க. அந்த நேரத்தில் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், என் ரப்பு எனக்கு போதும், பாதுகாத்த நீராயா அல்லாஹ், பாதுகாவன் சிறந்தவன் நீராயா அல்லாஹ் என்று கால வைக்கிறார் இப்ராஹிம் நபி. குர்ஆன் ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தியாகத்தை தான் சொல்லும். அல்லாஹ்வுடைய ஜன்னாவுக்கு அவர்கள் எப்படி என்டர் ஆனார்கள் என்ற செய்தியை தான் இது பதிவு செய்யும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருப்படிமை. யாரு? சாதாரண கருப்பர்கள் எல்லாம் இன்றைக்குமே அமெரிக்கால சிவிலைசேஷன்ல உச்சகட்டமா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில பெரிய புரட்சியா, உலகம் எங்கேயோ போகுதா, விண்வெளி பயணம் போறாங்களா, அதாவது ஏஐ டெக்னாலஜியா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய பெரிய யுகமா, இப்படி எல்லாம் பேசுறாங்களே. அண்மையில பார்த்தோம் வெள்ளை கருப்பர் பிரச்சனை, கோவிட் டைம்ல ஒரு கருப்பரை சாதிச்சாங்க, இன்னும் வெள்ளை வேற கருப்பர் வேற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய இந்தியாவிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அவர் எப்படிப்பட்ட தியாகி. அவர் கண்மணி ஈமான் இறங்கிச்சு, உங்களுக்கு தெரியும், பாலைவனத்து மணல்ல பிறட்டாங்க. சாதாரணமா இன்றைக்கு அடிச்ச வெயில் பகல்ல வெளியே இறங்குற நேரம் மலைக்கு முன்னாடி அடிச்ச வெயில் பிச்சை இருக்கு. பாலைவனத்து மண்ணில கொஞ்சம் நடந்து பாருங்க, வெறும் காலோட உங்களுக்கு கிடைச்சா நடந்து பாருங்க. அதுல போய் இந்த பேக் சைடு இது ஓகே அடிப்பாங்க,
இதுல ஸ்கின் வேற, இது வேற. இத போட்டுட்டோம்னா இத பின்னாடி போய் இங்க முதுக வச்சா பிடிக்கும். பரட்டி பரட்டி சொல்லி பிலால்ல யாரு அந்த காலத்துல சந்தையில கொண்டாந்து விற்பாங்க. ஒரு ஆளை பிடிச்சி வித்துட்டாங்கடா, அவன் மனுஷனே இல்லை, வாங்கிடுவாங்க. வாங்கினா நாங்க சொல்ற மாதிரி கேளு, சீனி போடுவோம், சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அடிமணி சம்பளம் எதுக்கு, நான் சொல்ற மாதிரி கேட்டுட்டு இல்லை, மாடு மாதிரி வேலை இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிலாலுடைய கல்புல இஸ்லாம் நுழைஞ்சிட்டு உமையா போட்டு பிறட்டான். அந்த மாதிரி மல்ல அப்போ ஆகாது, அவன் தான் லா இலாஹா இல்லல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபத்ஹு மக்கா நேரம், மக்கா வெற்றி நேரம். இது நடந்து இப்ப 20 வருஷம். இது நடந்த பிறகு பிலால் இப்னு ரபா இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பக்கத்துல கருப்பு வேற, அரபி வேற, அஜமி வேற, அது வேற, இது வேற. ரசூலுல்லாஹ்வுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் ஒன்றுதான், வாழவேத்தக்குள்ள முஸ்லிம் ஒன்றுதான், மன்னார் முஸ்லிம் ஒன்றுதான், சவுதி முஸ்லிம் ஒன்றுதான், பிரான்ஸ் முஸ்லிம் ஒன்றுதான். பிலால் இப்னு ரபா ரசூல் இப்படி காலால எட்டி பார்க்கறான். எப்ப மக்கா காபத்துல்லாஹ் கையில வந்து துறப்பு கையில வந்து எட்டி பார்க்க, ஐன பிலால் எங்கப்பா, பிலால் எங்க கூப்பிடுங்க. ஒட்டுமொத்த அரபிகளுக்கு வச்சு ஹரத்துல அல்லாஹ் அக்பர் என்ற அசானை பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க. உலகத்துல எந்த தலைவரும் தன் பெரிய இடத்துக்கு போன பிறகு சின்னங்களை வைக்க மாட்டாங்க. அவர் செய்த தியாகத்தை ரசூலுல்லாஹ் கல்வியில் வைத்து மறக்கவே. இஸ்லாம் குவாலிஃபிகேஷனா பார்க்கிறது கருப்பு, வெள்ளை, பதவி, அந்தஸ்து, படிப்பு, அது ஒன்றே இல்லை. அவருடைய தியாகத்தை இஸ்லாம் பார்க்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம பிள்ளைகளை தியாகிகளாக வளர்க்கணும், நாம தியாகிகளாக நிற்கணும். இதுதான் இந்த தலைப்புடைய கருப்பு. அதனால கவனமா புரிஞ்சுக்கோங்க, தியாகம் இல்லாத ஒரு முஸ்லிம் வேற இல்லை. நாங்க வந்து நிர்வாகத்தில் உட்கார்ந்து பேசணும், கதைச்சும் போனோம், பள்ளியில நிறைய சல்லி சேர்ந்து அதனால தலைவரான அது இல்ல தியாகம், அது இல்ல தியாகம். கஷ்டம் என்று வருகிற நேரம் சாக்கால் போட்டு அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறீங்களே, அப்ப தியாகம். பெண்களே, உங்கள் கணவர்மார்களை தவாவுக்கு நீங்க அனுப்புறீங்களே, அது தியாகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ஜுலைபீப் என்ன யாருன்னு தெரியுமா? கருப்பார், ரொம்ப அலங்கோலம். 7 மண்டா இந்த ஊர்ல இந்த குட்டையா முகத்துல எல்லாம் ஒரு வகையா வந்து பரப்படியா பெருசா வந்திருக்குன்னு வைங்க. அப்படி ஒரு ஆள் இங்க உட்கார்றாருன்னு வைங்க, அவருக்கு நீங்க மான காசு வைங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் கட்டி மூப்பீங்களா? அருவருப்பா இருக்காது உங்களுக்கு, கஷ்டமா இருக்காது உங்களுக்கு? ஜுலைபீப் கூட நிறைய பேர் பேச மாட்டாங்க, அது அருவருப்பு, கஷ்டம். பெருமானார் அவரை தேடி போய் ஜுலைபீப் வாங்க உடனே பேசுறாங்க. ஜுலைபீப் கல்யாணம் முடிக்கலையா? அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், அல்லாஹ் எனக்கு ஊர்ல தருவான் தானே, யார சொல்லலாம். அவர் அவரையே சமாதானப்படுத்துறாரு. மதீனால ஒரு ஆளில பொம்பளை கொடுக்க, பண்ணு கொடுக்க, எனக்கு அல்லாஹ் ஊரில் வச்சிருக்காங்க. அவர் கல்ப பாருங்க, அவரால் சொல்ல முடியும், எனக்கு யாரும் தர்றாங்க இல்லைன்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல துன்யா வல்லாஹ் ஜுலைபீப், மறுமையில இல்ல, உலகத்திலே மறுமையில, ரெண்டுலயே உங்களுக்கு பொம்பளை வேணும், நீங்க திருமணம் நடக்கணும் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாம் ஃபேமஸ் ஆனவரால் போட்டு அவரை கெட்டி பிடிக்கணுமா, சலாம் கொடுக்கணுமா? இந்த மாதிரி ஒருவரை கண்டா நீங்க சொல்றீங்களா, நீங்க பாக்குறீங்களா? இந்த மாதிரி ஒருவரை கண்டுகொள்ள மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஜுலைபீப் இந்த ஒரு இடங்களுக்கு போங்க, மதீனா ஓரத்தில் ஒரு வீட சொல்றாங்க, அங்க போய் நான் சொன்னதா சொல்லுங்க, பெண் கேளுங்க, அவங்க தருவாங்க, திருமணம் முடியும். சொல்லி நினைக்க அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு எங்களை மாதிரி நரம்பு இல்லையா, எங்களை மாதிரி எலும்பு இல்லையா, எங்களை மாதிரி ஆசை இல்லையா? கண்ணால பார்த்திருக்கேன். 2009 நினைக்கிறேன், ஒரு பெண் எனக்கு எழுதுனா அப்ப நான் வானொலியில் ஒரு மாசமா பேசுறேன். ஒரு பெண் எழுதினது, ஏனண்டா இந்த உம்மத்துல ஆள் இல்லையா, கொஞ்சம் கால் கட்டையானா எங்களை திருமணம் முடிக்க மாட்டாங்களா, கண்ணு கொஞ்சம் இதானா எங்களுக்கு வராதா? சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தில் நாங்க, ஆனா நடக்குது. கால் கட்டையா இவ்வளவு தான் சீரம், இவ்வளவு இது கூட அது கூட கொஞ்சம் இதானா, கொஞ்சம் மிஸ் ஆயினா. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு யாரு ஆம்பளை யாரும் இல்ல, இவர் போறார் போய் சலாம் சொல்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய சலாத்து சொன்ன உடனே அவங்க வலை சலாம்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலைக்கும் சலாம் பண்றாங்க. சொன்ன பிறகு ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு, நீ பெண் பேசி வந்திருக்கேன்,
ரசூல்லா அனுப்பினா மாஷா நல்லமே ரசூலுல்லாஹ்க்கு இங்க மாலையா தந்துட வேண்டாங்க. இல்ல ரசூலுல்லாஹ்க்கு இல்ல, எனக்கு. அவங்க வாப்பா சொல்லிட்டாரு, உங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு ஜுலைபி எங்க மகளை தரையிலாது. இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்க. வீட்டுக்குள்ள உள்ள பெண் கேட்டுட்டு இருந்து அவங்க சொல்றாங்க, வாப்பா பாப்பா அவர் போயிட்டார், பாப்பா நீங்க அவருக்கு என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் என்னை அவருக்கு திருமணம் முடிக்குமாறு சொல்லி அனுப்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து ஏன்னு சொல்ல முடியுமா பாப்பா கேட்கிறாங்க. வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் அவரை திருமணம் முடிப்பேன். சுபஹானல்லாஹ். பாலைவனத்து வரலாறு கொஞ்சம் கேளுங்க. மனித புனிதர்கள் தன் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு 25 வருஷமா வீட்டுல கஷ்டத்தோட ஊட்டி வளர்த்த போற யாரோ ஒருத்தரோட ஓடி போற பொம்பளை இல்ல, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்ல. அவ்வளவு ஒழுக்கமான பெண். பெருமானார் முகத்தை திருப்பேலுமா? அவர் என்னை முடிக்க சொன்னால் ஏனாதா? அவர் எனக்கு ஜுலைபி தான் என்று சொன்னால் அவரை நான் முடிப்பேன். சுப்ஹானல்லாஹ். எங்க தியாகம் பாருங்க, எது தியாகம் பாருங்க. அந்த நேரத்தில் ஜுலைபி பிரதிகளுடைய மகிழ்வு திருமணம் நடந்தா அந்த ராத்திரி எவ்வளவு அமரகரமா இருக்கு. அடுத்த நாள் அல்லாஹ் மிச்ச நாள் கொடுக்கல, அடுத்த நாள் ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில போருக்காக அழைப்பு விடப்படுகிறது. அவர் வந்து ரசூலுல்லாஹ் யார் சொல்லா 10 நாள் எனக்கு ஒரு டைம் தாங்க. என்ன ஒரு பொம்பளை உலகத்துல விரும்புவான்னு தெரியாது. நீங்க சொல்லி ஒருத்தர் முடிச்சிருக்கிறாங்க, எனக்கு இந்த வாய்க்கு கிடைச்சிருக்குது, ஒரு 10 நாள் டைம் தாங்கன்னு கேட்டாரா? அடுத்த நாள் காலையில குதிக்கிறார். ஆனால் அன்றைக்கு அவர் ஷஹீதாக்கப்படுறார். பெருமாள் அன்றைக்கு வித்தியாசமாக நடந்தது. பெருமாள் களத்தில் இறங்கி ஐன ஜுலைபி எங்கன்னு கேட்கிறாங்க. ஜனாசாக்களை கடந்து ஷஹீதாக்கப்பட்டவர்கள் கடந்து போகிறாங்க. ஒரு இடத்துல ஜுலைபி ரலியல்லாஹு அவர்கள் கத்தல ஜுலைபி 7 பேரை கொண்டு குதிர அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். 7 பேரை கொண்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபியுடைய குற்றுகளை தூக்கி கொண்டார். சின்ன உடம்பு தூக்கிட்டார். ஜுலைபி மின்னி, ஜுலைபி எனக்குள்ள, நான் அவருக்குள்ள, அவருக்குள்ள நான், எனக்குள்ள ஜுலைபி கட்டி பிடிக்கிறார். உமர் பின் கத்தாப் பக்கத்தில் இருந்து கொண்டு யார சொல்லலாம், இந்த இடத்துல நாம் முத்தாகி என்ன நீங்க தூக்கி நீங்க இப்படி சொல்லக்கூடாதா யார சொல்லலாம்? எந்த அளவுக்கு அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கைப்படுவதை நேசித்தார்கள். என்ன தியாகம்! சுவர்க்கத்துக்கு அவர்கள் வாக்களித்தது இன்ப பெருக்கடலில் இருக்கிறதா? அவருக்கு இந்த உலகத்தில் இப்போ ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது. வாழ்வோமா அல்லாவா துனியாவாண்டு வந்தார். அல்லாண்டு முடிவெடுக்க பெரியவங்களே, இந்த இரவு சபதம் வாங்க. நாங்கெல்லாம் நிறைய நாள் வாழ மாட்டோம், நாங்க வாழ மாட்டோம். ஏன் அவ்வளவு நோய்கள். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க 80-90 வாழ்ந்தாங்க. கேட்டவர் அவருக்கு நோய், இவருக்கு நோய், இவருக்கு நோய், அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா, இவருக்கு ஹார்ட் அட்டாக்கா. நேற்று ஒரு ஊர்ல நிகழ்ச்சி, 39 வயசா, சைலண்ட் அட்டாக்கா, ஜனாசா அறிவிப்பு பகல்ல நடக்குது. யார் எங்க மூத்தாராங்கன்னு தெரியாதவங்க நஞ்ச சாப்பிட்டு நிக்கிறோம். எல்லா இடத்திலும் எங்க சந்தோக்கை விரைவாக தூக்கி கொண்டு போவார்கள். நாங்கள் ஜன்னாக்குரியவர்களா? என்ன கொடுத்தோம் அல்லாஹ்வுக்காக? பகட்டுக்காக நடந்தோமா? பெருமைக்காக நடந்தோமா? ரப்புக்காக நடந்தோமா? இந்த இரவு முடிவெடுக்க வேண்டிய இரவு பெரியவர்களே. தியாகம் என்றால் அதை ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அஹசிபன்னாஸ், நேரம் கடந்து போகுது. அஹசிபன்னாஸ், மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அய்யுத்ரகு வயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்ன உடனே ஈமான் கொண்டிக்கலாம். ஆமா என்ன அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அய்யுத்ரகு வயகூலு ஆமன்னா, ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்ன உடனே விட்டுருவோமா? சோதிக்காம ஆமந்து பில்லாஹ் சொன்னவர்கள் வாங்க நில்லுங்க, உன் புள்ளியத்தான் அல்லாஹ் எடுப்பான. கோவமா கோவமா உன் சொத்தத்தா கேட்பானா? அப்பயே ஆமந்து பில்லாஹ், அப்பயே ஆமந்து பில்லாஹ்வா? அல்லாஹ்வுடைய தூதரோட அல்லாஹ் கோபம் இல்லை. எல்லாத்தையும் எடுத்தாங்க. புள்ளி எடுத்தான், ஆம்பளை புள்ளி எடுத்தான், எல்லாத்தையும் எடுத்தான். மழை பெய்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதெல்லாம் கொடுக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதம் வெடிக்கு. ஆயிஷா நாய் கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் கதமா? ரசூலை நைட்ட பாக்குறாங்க, பாதம் வெடிக்குது. யார் ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்கறாங்க. அஃபலா அகுன அப்தன் ஷக்கூரா, ஆயிஷா அல்லாஹ்வுக்கு நன்றி வாடியாக மாற வேண்டாமாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த நேரத்தில் மழையும் பெய்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்மை தியாகிகளாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டிருக்கிறாங்க. வஸலாமு அலைக்கும்.
ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. மழையை ஆரம்பித்திருக்கின்ற